என் வீட்டை தேடி வந்து நீங்களா அதன் பொண்ணு கேட்டீங்க. நானா வரல. இப்பவும் சொல்றேன், உங்க பையன் இல்லனா என் பொண்ணுக்கு இன்னொரு பையன். அதனால உங்க முடிவு எதுவா இருந்தாலும் சரி, இங்கேயே இப்பவே சொல்லிட்டு போங்க. இந்த கல்யாணம் நடக்கும் சந்திரபதி. உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு உன்னை விட உங்க அப்பனுக்கு தெரியும்டா. குறை எங்க வேணா இருக்கலாம் சந்திரபதி, ஆனா அந்தஸ்துல மட்டும் இருக்க கூடாது. நம்ம 2 பேரும் அந்தஸ்துலயும் அது இல்லவே இல்லை. அதனால நாம பேசுனதுதான். நாள் குறிச்சு சொல்லி அனுப்புற. மற்ற விஷயங்களை அப்புறம் பேசலாம். வரேன். வட என்னங்க? எதுக்காக, ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? நம்ம பையனுக்கு என்னங்க குறை? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, வசதி தான் இல்லையா? பொண்ணுங்க வேணும்னு கேட்டிருந்தா 100 பொண்ணுங்க கியூல வந்து நின்று இருப்பாங்க. உங்க சொந்தத்திலும் சரி, என் சொந்தத்திலும் சரி, எவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு போயும் இன்னொருத்தன் தொட்ட பொண்ண. ச்சே! இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றவ அந்த மாதிரி பொண்ணாவா இருக்கணும்? ஊர் உலகத்துல அசிங்கமா பேசுவாங்க. நாம தலை நிமிர்ந்து வெளியில நடக்கவே முடியாது. நான் போய் இப்பவே சந்திரமதியை பார்த்து முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. நான் அவசரப்படலைங்க, நீங்க தான் அவசரப்படுறீங்க. இது பாருங்க, வேண்டாம். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இப்போ உன் சம்மதம் முக்கியம் இல்ல, என் நிலைமை என்ன நேரம் என்ன ஆகுமோங்கிற என்னோட பயம் அதாண்டி முக்கியம். எனக்கு என் மகன் மேல அக்கறை இல்லையா, பாசம் இல்லையா, எல்லாம் இருக்குடி. வேற வழி இல்லைன்னுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏங்க, பையன் வாழ்க்கையை விட உங்களுக்கு பணம் தான் முக்கியமா போயிடுச்சு இல்ல? வாழ்க்கை நடி பெரிய வாழ்க்கை. அவளை வச்சு காலம் பூரா குடுத்தன் நடத்துறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தாலி கட்டுறதோட சரி, அப்புறம் அவளை இவன் தொடவே மாட்டான். உனக்கு பிடிச்ச மாதிரியும் இவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வருவா. இப்ப நடக்க போற கல்யாணம் சந்திரமதியை என் வழிக்கு கொண்டு வர ஒரு நாடகம்தான். ஊர் பேசுமா, உலகம் பேசுமா, என்னடி பேசும்? எவ்வளவு நாளைக்கு பேசும்? எல்லா பேச்சையும் பணம் மறைச்சிடும். எவனோ முகம் தெரியாதவன் பேசுறதுக்காக நான் பிளாட்பாரத்துக்கு போடுமா? போடி போடி. பெருசா புத்தி சொல்ல வந்துட்டா உங்க அம்மா. வீண் பிடிவாதமும் வரட்டு ஜம்பமும் என்னைக்கும் வாழ்க்கைக்கு உதவாது. கீழே இருந்து மேல வரலாம், ஆனா மேல வந்ததுக்கு அப்புறம் கீழே இறங்க கூடாது. அப்படி இறங்கிட்டா வாழ்ந்து கட்டவங்க 4 பேர் பேசதான் செய்வாங்க. அப்படி உன் அப்பனை பேசணும்னு ஆசைப்படுறியாடா? நான் சொல்றதுக்கு அர்த்தம் உனக்கு புரியாதுடி, ஆனா இவனுக்கு புரியும். என்னடா? நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லப்பா, உங்க இஷ்டம். பாத்தியாடி, பாத்தியா எவ்வளவு பிராக்டிகலா என் பையன் பேசிட்டு போறான். அதே எதையும் சொல்லி அவன் மனசை மாத்திராத.
தெரியல, தொலைச்சிடுவேன். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். அம்மா, குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நினைச்சுட்டு சந்தனத்தை முதல்ல 5 இடத்துல வைங்கோ. அதுக்கப்புறம் குங்குமத்தை வைங்கோ. எல்லாரும் உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணே நமோஸ்துதே. ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் விக்ருத்ரே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத ஹித பிரதாயே நமஹ. கொடுங்க. இந்த புஷ்பத்தை அப்படியே சுத்தி 3 முடிச்சு போட்ட மாதிரி போடுங்க. அங்க தீர்காயுஷ்யமஸ்து சகல ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. அங்க பூஜை பண்ணணும். சார், நீங்களும் அப்படியே அந்த பக்கம் வந்துருங்க. போகாத்தி. பந்தக்கால் ஊன்ற இடத்துல பாலை சேருங்க. எங்க? அதுலதான் சேர்க்கணும். अस्मिन् स्तंभे महालक्ष्मीं ध्यायामि, महालक्ष्मीं आवाहयामि. महालक्ष्मी नमः. रत्नसिंहासनं समर्पयामि. அம்மா, நீங்க 3 பேரும் சேர்த்துருங்க. கொடுங்க. நவதனியத்தை சேருங்க. இதுல சேருங்க. தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு சகல சௌபாகியதா அபிவிருத்திரஸ்து. புடிங்கம்மா, புடிங்க. शीर्वशस्व मायुष्ये मारोग्ये माविदा सौभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं सदसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति शतायुत्पुरुषत् सदेन्द्रियायुक्षेवेन्द्रिये प्रतिष्ठति. सर्वाभिष्टसिद्धिरस्तु सकल ऐश्वर्य अभिवृद्धिरस्तु मनोरंजिता बल सिद्धिरस्तु. மண்ணை நன்னா சேருங்க. இந்த மாவுளையால தீர்த்தத்தை எடுத்து 3 தடவை புரக்ஷணம் பண்ணுங்க. ஆரத்தி காமிங்க. 3 தடவை காமிங்க. राजाधिराजाय प्रसह्य सागिने नमो वयं वैष्णवे कुर्महे समे कामां कामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः. வாங்க சாமி, வாங்க வாங்க. இப்படி இங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுட்டு புஷ்பத்தை இதுல சேருங்க. வேண்டிக்கிறேன் சாமி. அம்மா, சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க. இந்தாங்க.
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்கெல்லாம் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். சரிங்கம்மா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோமா? வெளியே வா. ஆமாம்மா, வந்ததுல இருந்து இங்கேயே இருந்துட்டோம். இங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களே ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறோமா. இருங்கக்கா, சாப்பிட்டுட்டு போங்க. அம்மா, டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடியா இருக்குமா. கூட்டிட்டு போ மீனா. சரிம்மா, வாங்க. போங்க. வாங்க அங்கிள். சாரதா, இனிமே வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வருவாங்க. மளிகை சாமான்லாம் நிறைய வாங்கி வச்சுக்க. அப்புறம் அது பத்தல இது பத்தலன்னு அடிக்கடி கடைக்கு போயிட்டு இருக்க முடியாது. ஏற்கனவே எல்லாம் வாங்கி போட்டுட்டேன். கல்யாணத்துக்கு தான் வாங்கணும். அதான் சமையலுக்கு தான் கான்ட்ராக்ட் விட்டாச்சாமா. மற்றவங்களோட கொஞ்சம் பணம் அதிகம் தான், இருந்தாலும் சமையல் நல்லா இருக்குமா. அப்பா, நான் அந்த மண்டபத்துக்கு டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது அட்வான்ஸ் காலில் கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டுக்கு வேலையை அனுப்பிச்சிடுவான். சரிப்பா. கார்த்திக் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இன்னும் நகை மட்டும்தான் கொஞ்சம் வாங்கணும் கார்த்திக். அம்மா, இப்பவே நீங்க பண்ற செலவு கணக்கு இல்லாம இருக்கு. இன்னும் நகை அது இதுன்னு நிறைய செலவு பண்ணாதீங்கம்மா. அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடியே கணக்கு போட்டுட்டு இருக்காத. ஏய், கணக்கு போட்டு செலவு பண்ணலன்னா அப்புறம் அங்கேயும் இங்கேயும் பணம் கடன் வாங்க வேண்டியதா இருக்கும். இத பாருங்கம்மா, என்கிட்ட இருக்கிற நகையே போதும். நீங்க புதுசா எந்த நகையும் வாங்க வேண்டாம். ரஞ்சினி, உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத, பேசாம இரு. என்னங்க, மாங்கல்யம் நம்ம முறையில தானே பண்ண சொல்லிருக்கீங்க? ஆமாம்மா, அதெல்லாம் சொல்லித்தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கு. பேலன்ஸ் கொடுத்தோன்னா மாங்கல்யம் கிடைச்சிருமா. சரி, அப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், பணம் வச்சிருக்கியாடா? பணம்லாம் வச்சிருக்கேன். சரி, சாப்பிட்டுட்டு போ. சரி, நான் அப்போ சாப்பிட்டு கிளம்புறேன். ரஞ்சினி, சந்தோஷமாவும் இருக்கு, அதே நேரத்துல எதையோ இழக்கிற மாதிரி கவலையாவும் இருக்கு. அம்மா, நீங்க எதையும் இழக்கலம்மா. நாங்க எல்லாரும் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்போம். சரி, உள்ள போலாமா? உள்ள போமா. சுவாமி, எங்க அக்காவுக்கு கல்யாணம். திருமாங்கல்யத்தை வச்சிருக்கேன். அம்பாள் கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கி கொடுங்க. ಬೇಷ ಪಣ್ಣಿಲ್ಲ. ಸಗ ಕುಟುಂಬಾಣಾಂ ಕ್ಷೇಮಸ್ಥೈರ್ಯ ವಿದ್ಯೆ ವಿಜಯಬಲ ಆಯುಲ್ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯಾಣಾಂ ಅಭಿವೃದ್ಧ್ಯರ್ಥಂ ಓಂ ದೇವೇ ನಮಃ, ಓಂ ದುರ್ಗಾಯೇ ನಮಃ, ಓಂ ತ್ರಿಭುವನೇಶ್ವರ್ಯೈ ನಮಃ, ಓಂ ನಾರಾಯಣ ವರಪ್ರಿಯಾಯೇ ನಮಃ, ಓಂ ಕುಲವರ್ಧಿನ್ಯೈ ನಮಃ, ಓಂ ದಿವ್ಯಾಂಬರಧರಾಯೇ ನಮಃ, ಓಂ ಕಂಠಕೇಟಧಾರಿಣ್ಯೇ ನಮಃ, ಓಂ ಶಿವಾಯೇ ನಮಃ, ಓಂ ಪಾಪಧಾರಿಣ್ಯೇ ನಮಃ, ಓಂ ವರದಾಯೇ ನಮಃ, ಓಂ ಕೃಷ್ಣಾಯೇ ನಮಃ, ಓಂ ಕುಮಾರ್ಯೈ ನಮಃ, ಓಂ ಬ್ರಹ್ಮಚಾರಿಣ್ಯೇ ನಮಃ, ಓಂ ಚತುರ್ಭುಜಾಯೇ ನಮಃ, ಓಂ ಚತುರ್ವಕ್ತ್ರಾಯೇ ನಮಃ, ಓಂ ಕೃಷ್ಣಾಯೇ ನಮಃ, ಓಂ ಸರ್ವಕಾರ್ಯ ಸಿದ್ಧಿಪ್ರದಾಯಕಾಯೇ ನಮಃ. ಶ್ರೀ ದುರ್ಗಾ ಅಷ್ಟೋತ್ತರ ಸತನಾಮಾವಳಿ ಸಮಾಪ್ತಂ ಕರ್ಪೂರ ನಿರಾಂಜನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ. ಓಂ ಗಾದ್ಯಾಯನಾಯ ವಿದ್ಮಹೇ ಕನ್ಯಾಕುಮಾರಿ ಚ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ದುರ್ಗೆ ಪ್ರಚೋದಯಾತ್. ஆரத்தி எடுத்துக்கோ. மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து.